Hi friends, welcome to my channel. ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா செயின் ஸ்டிச்சு. எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் பேசிக் என்னென்னா செயின் ஸ்டிச் தான். ஓகே, இந்த செயின் ஸ்டிச்சை வந்து எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு, மூணு டைப்ஸ் ஆஃப் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போடுறப்ப வந்து இதில் என்ன ஒரு அதாவது இந்த செயின் ஸ்டிச் போடுறதுல நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நீடியில் வந்து எந்த சைடு டேர்ன் பண்ணுறதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் போகும்போது எந்த சைடில் டேர்ன் பண்ணணும் அது மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது பாருங்க, இது எதுக்காக போட்டிருக்கேன்னா ஊசியை வந்து எந்த சைடு வந்து டேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு டிசைன் நீங்கள் இப்போ இந்த டேரக்ஷன் நோக்கி மேல் நோக்கி போகுதுன்னா, ஓகே, ஊசியை வந்து அப்போ எந்த சைடு திருப்பணும்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் நீடில் வந்து உள்ளேருந்து நூல் எடுப்பீங்க பார்த்தீங்களா, உள்ளே விட்டு நூலை எடுப்பீங்க. எடுத்துகிட்டு எந்த சைடு திருப்பணும்னா ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி திருப்பணும். இந்த சைடு போச்சுன்னா அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பணும். கீழ் நோக்கி வந்ததுன்னா இந்த சைடு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த சைடு. ஓகேங்களா? அந்த டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும். ஓகேவா? அப்படி புரிஞ்சுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த டிசைன் போடுறீங்கன்னா இதோட ரைட் சைடு ராங் சைடு நீங்களே சும்மா ஒரு இது டிப்புக்காக தான் இது. ரைட் சைடு ராங் சைடு, இது ரைட் சைடு சொல்லுவோம், இது ராங் சைடு சொல்லுவோம். அப்போ ராங் சைடு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஊசியை டேர்ன் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு போனீங்கன்னா இது ரைட் சைடு, இது ராங் சைடு சொல்லுவோம். ஸோ அப்போ ராங் சைடு நம்ம என்ன பண்ணோம், ஊசியை திருப்பணும். அதே மாதிரி இந்த பக்கம் கீழ் நோக்கி வர மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இது ரைட் சைடு, இது ரைட் சைடு ராங் சைடு. அப்போ ராங் சைடு வந்து ஊசியை டேர்ன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது ரைட் சைடு ராங் சைடு, அப்போது ராங் சைடு வந்து ஊசியை டேர்ன் பண்ணணும். ஓகே, அப்போது டிசைனோட ராங் சைடு வந்து ஊசியை டேர்ன் பண்ணணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதாவது நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஊசியை வந்து டேர்ன் பண்ணணும். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காக்குறேன். எப்படின்னு பாருங்கள். ஓகே, த்ரெட்டு முதல்ல எடுத்துக்கோங்க. இது நார்மல் சீவிங் த்ரெட்டு தான். எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இது சிங்கிள் த்ரெட்டை தான் எடுக்கிறோம். சரி, ஒரு நல்லா முடிச்சு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கோங்க, இல்லை துணிக்கு மேலேயே த்ரெட்டு வந்துடும். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரேமில் வந்து ஊசியை வந்து உள்ளே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறப்ப வராதனால என்ன பண்ணுங்கள், ஊசி இப்படி குத்தி குத்தி துணி மாட்டாமல் எடுங்க. இப்படி குத்தி குத்தி என்ன பண்ணுங்கள், ஊசி எடுத்து அது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா துணி மாட்டாமல் வரணும்ல, அதுக்காக ஊசியை வச்சு இப்படி திருப்பி திருப்பி எடுங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஊசி உங்களுக்கு குத்தும் போது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஊசியை வந்து நம்ம டிசைன் போடுறோன்னா அதோட அந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கொக்கி மாதிரி இருக்குல்ல, தெரியுதுங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம முகத்துக்கு ஆப்போசிட் சைடு ஊசி வந்து நம்ம முகத்துக்கு, அதாவது உள்ளே போடும் போது மட்டும் நம்ம முகத்துக்கு ஆப்போசிட் சைடாக இருக்க மாதிரி அந்த கொக்கி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், த்ரெட்டு நாட் போட்டாச்சுங்க. முடிச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கட்டை விரலையும் நடு விரலையும் இந்த முடிச்சு போட்ட த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த த்ரெட்டை எடுத்து ஆள்கட்டி விரல் மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த ஆல்ரெடி நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டோட சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நூலோட பண்டில் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் மடியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கு விழாமல் இருக்கும். த்ரெட்டு இழுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை மடியில் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இது வந்து பாக்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னா எல்லா டேரக்ஷன்லையும் நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்காக தான் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், த்ரெட்டு தெரியுது, லைட்டாக தெரியுது பாருங்கள் இதில் கிளாத்தில். ஓகே, ஊசி வந்து எப்போ விடணும்னு சொல்லியிருக்கேன். நம்மளோட ஃபேஸ் இப்போ இந்த டிசைன் எந்த பக்கமாக இருக்குங்களா பார்க்குறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஊசி இப்படி டிசைன் வச்சுருக்கீங்களா, தெரியுதுங்களா, உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு நூலை மாட்டி மேலே இழுத்துக்கோங்க. இழுக்கும்போது நம்மளை பார்க்காம மாதிரி இழுத்துக்கோங்க. கேங்க பாரு, இழுத்தாச்சு. இது முடிச்சு இன்னும் சின்னதாக இருக்கிறதுல கொஞ்சம் மேலே வரதுனால பெருசாக போட்டுக்கோங்க. உள்ளே விடும்போது நமக்கு ஆப்போசிட் சைட் போட்டோம், வெளியே எடுக்கும்போது நமக்கா திருப்பி நம்ம ஃபேஸ்க்காக திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போடலாம். இருங்க, முடிச்சு சின்னதாக இருக்கும், வெளியே வந்துடுச்சு.
பாருங்கள், ஊசி வந்து நம்ம முகத்துக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளே இன்செர்ட் பண்ணணும். தெரியுதுங்களா? உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை அதுக்குள்ளே மாட்டிக்கோங்க. வெளியே வருதா? மாட்டிட்டு இழுத்துட்டு நமக்காக திருப்பிக்கோங்க. ஊசியை திருப்பிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை விட்டுருங்க. விட்டுட்டு அந்த லாங் த்ரெட், கண்டினியூ த்ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எப்போவுமே நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் போட ஆரம்பித்தாலும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எதுக்காகனா, நம்ம அங்கே முடிச்சு கீழே சரியாக போடனால பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா த்ரெட் இங்கே மேலே முடிச்சு போட்ட மாதிரி கொஞ்சம் டைட் ஆகிடும். அதுக்காக தான் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், பேக் ஸ்டிச் போடுங்க. இப்போ வந்து பேக் ஸ்டிச் போடும்போது நமக்காக இருக்கணும். ஊசி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு, ஓகே என்ன சொல்லியிருக்கேன், ராங் சைட் திருப்பணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ கீழே வரும்போது டைரக்ஷன் எப்படி திருப்பணும், எந்த பக்கமாக திருப்பணும். திருப்பிட்டு இழுத்துக்கோங்க, அவ்வளோதான், டைட் ஆகிடும். இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடலாம். பாருங்கள், உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஊசியை மாட்டிக்கோங்க. உள்ளே இன்செர்ட் பண்ணதும் நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீடிலோட அந்த எண்டும் இருக்கணும், அந்த கொக்கி பீஸ் இதுவும் இருக்கணும். உள்ளே மாட்டிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் என்ன பண்ணுங்கள், ஊசியை த்ரெட்டுக்குள்ளே மாட்டுங்க. மாட்டிட்டு மேலே எடுத்து மேலே திருப்பிக்கோங்க. தெரியுதுங்களா? செக் பண்ணுங்கள். ஊசியை வந்து கொஞ்சம் நேராகவே பிடிச்சிக்கோங்க. உள்ளே மாட்டிட்டு மேலே எடுக்கும் போது தான் என்ன பண்ணோம், ஊசியை வந்து திருப்பணும். ஸோ உங்களுக்கு திருப்பும் போதே சவுண்ட் டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அது கேட்டாவே கரெக்டாக திருப்பிக்கிங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இதை ராங் டைரக்ஷன் அப்படி திருப்பினீங்கன்னா நூல் வந்து முறுக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து செயின் ஸ்டிச்சஸ் இருக்கும், ஆனால் நூல் வந்து முறுக்கிட்டு வராமல் இருக்கும். ஸோ அப்படி போடக்கூடாது. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி திருப்புங்க. பெருசாக போட்டு காமிக்கிற மாதிரிங்க. த்ரெட் எடுத்துருக்குன்னா ஊசியை உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி நூலை மாட்டுங்க. மாட்டிட்டு மேலே ஊசி தெரிகிறப்ப திருப்புங்க. திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கோங்க மறுபடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இந்த டைரக்ஷனில் போகிறப்ப இப்போ டிசைன் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீடில் என்ன பண்ணணும்னா திருப்பிக்கோங்க. நீங்கள் வந்து டைரக்ஷனை அந்த டிசைனுக்கு எந்த டைரக்ஷனில் கரெக்டாக டேர்ன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஷேப்பும் கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷேப்பை நான் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு கரெக்டான இதில் போட்டு. அதே மாதிரி சர்க்கிள் ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ராங்காக போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், தூக்கிட்டு இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்காது. செயின் ஸ்டிச் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, சுற்றி தூக்கிட்டு இருக்காமல் இருக்கும். இது பாருங்கள், இது ஃப்ளாட்டாக இருக்குது எல்லா இடத்தையும். ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்காக ராங் சைடில் போட்டு காமிச்சேன். இது பாருங்கள், ஃப்ளாட்டாகவே இல்லை. ஸோ அதனால் டைரக்ஷன் வந்து கரெக்டாக பார்த்து டேர்ன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இந்த டைரக்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த டைரக்ஷன் போகும்போது இது ரைட் சைடு, சரி இது ரைட் சைடு, இது ராங் சைடு. நான் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் இப்படி சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி. அப்போ ஊசியை நம்ம இப்படி திருப்பணும். பாருங்கள், உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்ததும் திருப்பணும். இன்செர்ட் பண்ணுங்கள், நூலை மாட்டுங்க. ஊசி மேலே தெரியுது, தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்புங்க. இங்கே பாருங்க, இப்படி திருப்பணும். நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டு காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம இந்த டைரக்ஷனில் வர போகிறோம். ஸோ இந்த டைரக்ஷன் வரும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் உள்ளார பக்கமாக திருப்பணும். ஓகே, பார்த்துக்கோங்க. ஊசியை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ளே இழுத்து இந்த பக்கமாக கீழ் நோக்கி வரும்போது உள்ள இந்த பக்கமாக திருப்பணும். ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸு, இது ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி திருப்புங்க.